நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். யாருக்கு எந்த சந்தேகமும் வரக்கூடாது, ஜாக்கிரதை. நான் பாத்துக்கிறேன் சார். கிளம்பு. சிட்டம்பரம், நீ அங்க போய் சேர்ந்த உடனே எனக்கு போன் பண்ணு. நம்பர் இருக்குல்ல? இருக்கு சார், செல்லுலயே இருக்கு சார். சரி, போயிட்டு வா. மேடம், பார்க்கறதுக்கு இது என்னவோ சாதாரண டைரி தான். ஆனா இதுல எழுதி இருக்கிற விஷயங்கள்லாம் அசாதாரணமானது. சண்முகம் சாரோட ரகசிய பிரமாணமா. ஆமா, இது எதுக்கு சிற்றம்பலம் எனக்கு? அப்ப ஒன்னு பண்ணுவோம். சண்முகம் சார் இதை யார்கிட்ட கொடுக்க சொன்னாரோ அவகிட்டயே கொண்டு போய் கொடுத்துடுறேன். மேடம், இதுல இருக்கிறதெல்லாம் ஆதாரம் இல்லையா? உங்களை சிக்க வைக்கிற ஆதாரங்கள். யாருக்கும் தெரியாம அருந்ததி கிட்ட இதை சேர்க்கணுங்கிறது அவரோட உத்தரவு. இப்ப புரியுதா? இது என் கையில கிடைச்சது நீங்க செஞ்ச புண்ணியம். இல்லைன்னா உங்க கதி அதோ கதிதான். நம்ம ரெண்டு பேரும் போட்டுக்கிட்ட ஒப்பந்தம் நல்லபடியா நிறைவேறணும்னா முதல்ல நீங்க நல்லா இருக்கணும். அதனாலதான் சண்முகம் சாருக்கு நான் இப்படி ஒரு துரோகம் பண்றேன். அப்படின்னா சண்முகராஜன் விளையாட்ட வேடிக்கை பார்க்கல, களத்துல இறங்காமலேயே வேண்டியவங்களுக்கு கை கொடுத்துக்கிட்டு இருக்காரு. ஆமா ஆமா மேடம், இப்ப இந்த டைரி அந்த அருந்ததி கையில கிடைச்சிருந்தா என்னவா இருக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கோடு போட்டு காமிச்சா அவ அதுல ரோடே போடுவா. உங்களால அவளை சமாளிச்சிருக்க முடியுமா? நீங்க இப்ப செஞ்சது பெரிய உதவி சிற்றம்பலம். அதுக்காக முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமே நம்ம ஒப்பந்தத்தை நிறைவேற்ற நான் முயற்சி பண்றேன். அது போதும் மேடம், சந்தோஷமா இருக்கு. இனிமே 24 மணி நேரமும் நான் உங்க கூட தான் இருப்பேன். இல்ல இல்ல இல்ல, ஒரு 7 மணி நேரத்தை குறைச்சிக்கங்க. மேடம், இன்னொரு பரம ரகசியம் கூட இருக்கு. என்னையா? சண்முகம் சார் கிட்ட ஒரு செல்போன் இருக்கு. செல்போனா? அவருக்கு செல்போன் எங்க இருந்து கிடைச்சது? அதெல்லாம் எனக்கு தெரியாது மேடம். ஆனா நம்பர் அவரோட பழைய நம்பர். அந்த போன் அவர் கையில இருந்தா ஆபத்து மேடம். இங்க என்ன நடக்குதோ அந்த நிமிஷமே அருந்ததி அங்க தெரிஞ்சுக்குவா. அந்த நம்பர் என்னையா? அது 98471. ஒரு நிமிஷம். இதான் 9847153336. சரி, நீங்க போங்க. சரி, நான் பாத்துக்கிறேன். யார் நம்பர் இது? கதவை தாப்பால் போட்டுக்கிட்டு உள்ள உக்காந்துக்கிட்டு அப்படி என்ன யோசனை? இந்த நீலாம்பரியோட அழிவு எப்படி இருக்குன்னு கனவு காண்றீங்களா? ஏதோ ஒண்ணு. உன் அறைக்கு வந்து நான் உன் நிம்மதியை கெடுக்கிறேனா? நீ ஆண்டி அடிக்கடி ஏன் அறைக்கு வந்து நிம்மதியை கெடுக்கிற? வெளியே எங்கேயும் போகாம பூட்ட ரூமுக்குள்ளேயே இருந்தாலும் ஏன் நிம்மதியை கெடுக்க என்ன செய்யணுமோ, அதுக்காக யார கூப்பிட்டு என்ன சொல்லணுமோ அத கரெக்டா செய்வீங்க. அதனால
அந்த செல்போனை என்கிட்ட கொடுங்க. செல்போனா? எந்த செல்போனு? உங்க பழைய நம்பர்ல இருக்கே அந்த செல்போன். உனக்கு என்ன பைத்தியமா? ஆமா, மனசுக்கு ஒத்து வராத சில விஷயங்களை கேள்விப்படும் போது யாருக்கும் பைத்தியம் பிடிக்கும். அந்த பைத்தியம் அதிகமாகி பைத்தியக்காரத்தனமா எதையாவது செய்யறதுக்கு முன்னாடி அந்த போனை கொடுங்க. இந்த வயசான காலத்துல எதுக்கு உங்களுக்கு செல்போன்? பைத்தியம் உனக்கு மட்டும் இல்லடி, எல்லாராலையும் அப்படி நடிக்க முடியும். நீ உன் வேலையை பார்த்துட்டு போடி. ஏய், அந்த போனை கொடு, அப்பதான் நான் வெளியில போவேன், புரியுதா? விடுறே. இதுதான் நான் சொன்ன செல்போன். பொண்டாட்டிய காட்டி கொடுக்கிற புருஷனை இப்பதான் பாக்குறேன். புத்திசாலியா இருக்கலாம், ஆனா அதி புத்திசாலித்தனத்தை காட்டக்கூடாது. ஓ, நிறைய அவுட் கோயிங் எல்லாம் போயிருக்கு. போன குடு. போன் வேணுமா? கொடுக்கிறேன். கொடுக்கிறேன் கொடுக்கிறேன். இந்தாங்க, இந்த போனை நீங்களே வச்சுக்கங்க. இத நான் வச்சுக்கிறேன். கேஸ் எல்லாம் முடிஞ்சு நான் ஜெயிச்சு வந்ததுக்கு அப்புறம் இதையும் தரேன். உங்க விளையாட்டு நீலாம்பரி கிட்டயா? டேஞ்சரான விளையாட்டு, ஜாக்கிரதை. ஐயோ, கொடுமை. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். திரு தணிகாசலம் மகள் அருந்ததி. வணக்கம் மேடம். உட்காருமா. சுப்ரியா குரூப் சேர்மன் மிஸ்டர் சண்முகராஜனின் மகன் ஜெயபால் என்கிற ஜேபி. உட்காருங்க. தேங்க்யூ மேம். இந்த அமைப்பு மகளிர் நலனுக்காக அமைக்கப்பட்டுள்ளது என்றாலும் எக்காரணம் கொண்டும் நீதிக்கு புறம்பாக செயல்படாது. திரு ஜெயபால் மீது செல்வி அருந்ததி அளித்துள்ள புகாரில் தன்னை ஜேபி காதலிப்பதாக கூறியதாகவும் அதை ஏற்க மறுத்த தன்னிடம் திருமணம் செய்து கொள்வதாக வற்புறுத்தினார் என்றும் அவரது நிறுவனத்தில் வேலை செய்து வந்த தன்னை மயங்கிய நிலையில் கற்பழித்ததாகவும் அதன் காரணமாக தான் இப்போது கர்ப்பிணியாக உள்ளதாகவும் தன்னை தாயாக்கிய ஜெயபால் திருமணம் செய்து கொள்ள மறுப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். மிஸ்டர் ஜெயபால், இந்த புகாருக்கு உங்க பதில் என்ன? உட்காருங்க, உட்கார்ந்தே சொல்லுங்க. இந்த புகார்ல உண்மை இல்ல மேடம். இருக்கு மேடம். இருமா, அவர் சொல்லட்டும், நீங்க சொல்லுங்க. அருந்ததி எங்க டெக்ஸ்டைல்ஸ்ல வேலை செஞ்சது உண்மை. ஆனா ஒரு நாள் கூட நான் அவங்க கிட்ட தப்பா நடந்துக்கல. எங்க கம்பெனி மேனேஜர் சிற்றம்பலம் சாருக்கு எல்லாம் தெரியும். நீ என்னமா சொல்ற? மேடம்,
ஒரு நாள் கூட இவர் என்கிட்ட தவறா நடந்துகிட்டது இல்லைன்னு சொல்றாரே, அது போய் மேடம். நடந்துகிட்டாருங்கிறதுக்கு என்கிட்ட ஆதாரம் இருக்கு. நீதி கேட்டு இவங்க கிட்ட போறேன்னு என்ன வீட்டை விட்டு விரட்டினாங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் இதே சிற்றம்பலன் சார் என்ன வேலைக்கு கூப்பிட்டாரு. நானும் போனேன். அன்னைக்கு ஜேபி சார் என்கிட்ட நடந்துகிட்டது எப்படிங்கறத நான் பதிவு பண்ணி வச்சிருக்கேன். இந்தாங்க மேடம். இவர் என்ன தாயாக்குனது மட்டும் இல்லாம நான் விருப்பப்பட்டா என்ன சின்ன வீட வச்சுக்கிறேன்னு சொன்னாரு. இவர் என்ன மட்டும் இல்ல மேடம், பல பெண்களோட வாழ்க்கையையும் கெடுத்திருக்காரு. பணபலத்தாலையும் ரவுடிங்க பலத்தாலையும் அவங்களை எல்லாம் சரி கட்டினாங்க இவரோட சித்தி அட்வொகேட் நீலாம்பரி. இல்ல மேடம், இந்த பொண்ணு சொல்ற மாதிரி எல்லாம் எதுவும். இருங்க, அருந்ததி சொல்லி முடிக்கட்டும். மேடம், நான் சொல்றது உண்மைன்னு நிரூபிக்க இன்னொரு சாட்சி இருக்கு. என்ன சாட்சி? தன்னோட மகனை கொன்னுடுவேன்னு மிரட்டினதுக்கு பயந்து என்ன யாருன்னே தெரியாதுன்னு மனசாட்சிய சாகடிச்சிட்டு பொய் சாட்சி சொன்ன திரு சண்முகராஜன் சார். ஆமா மேடம், இதே ஜேபி சாரோட அப்பா சண்முகராஜன் சார். இந்த வழக்கில் சேர்க்கப்பட்டுள்ள திரு சண்முகராஜன் வரும் 10ஆம் தேதி இங்கு ஆஜராக வேண்டுமென உத்தரவிடுகிறேன். அன்று மீண்டும் இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படும். ஏண்டா இப்படி ஒவ்வொன்னத்தையும் முட்டாள்தனமா செய்யற? உன்னை யார் அவளை கேபின்ல கூப்பிட்டு கருமம்? நான் அன்னைக்கே சொன்னேன் மேடம். வாய முடியா? நான் மட்டும் முன்னா போதாது மேடம், சண்முகம் சாரும். எனக்கு தெரியும். கொஞ்ச நேரத்துக்கு நீ மேல வர வேண்டாம். நான் உங்க அப்பா கிட்ட பேசி சில முடிவுகள் எடுக்கணும். என் வழிக்கு அவர் வரலன்னா வரவழைக்க சில நடவடிக்கைகள் எடுக்கணும்.
வாடியம்மா வா. என்ன போர்க்களத்துல இருந்து நேரா வரீங்களோ? ஜெயிச்சுட்டு தான் வரீங்களோ? கிண்டல் பண்ணாதீங்க. நானும் உங்க பிள்ளையும் தோத்து போகணும், அதானே உங்க விருப்பம்? ஏய், யாரு தோத்து போகணும்னு நான் விரும்பல. நியாயம் எந்த பக்கம் இருக்கோ அவங்க ஜெயிக்கணும், அததான் நான் விரும்புறேன். நியாய அநியாயத்தை பத்தி எல்லாம் யோசிக்கிறத இப்போதைக்கு விட்டுடுங்க. ஜேபியோட கேஸ்ல உங்க வாக்குமூலம் வாங்க மன்றத்துல இருந்து நோட்டீஸ் வரும். அங்க ஜேபிக்கு எதிரா நீங்க மூச்சு கூட விடக்கூடாது. மூச்சு விடணுமா விட வேண்டாமான்னு முடிவு பண்ண வேண்டியது நானு. நீ ஏண்டி அடிச்சுக்கிற? எதை சொல்லணும், எப்படி சொல்லணும், எல்லாம் எனக்கு தெரியும். உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் எங்க 2 பேரோட குத்தமும் குறையும் தானே. என்ன இருந்தாலும் அத நீங்க அங்க சொல்லக்கூடாது. மீறி எதையாவது சொன்னா உங்களுக்கு கிடைச்சிருக்கே இந்த 2வது ஜென்மம், அதுவும் முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சுக்கங்க. இந்த நீலாம்பரி ஏதோ பேச்சுக்கு தானே சொல்றான்னு எடுத்துக்காதீங்க. அப்படி சொல்லவும் மாட்டா, அது உங்களுக்கே நல்லா தெரியும். அதனால மன்றத்துல ஜேபிக்கு சாதகமா நான் சொல்லித்தர மாதிரி தான் நீங்க வாக்குமூலம் கொடுக்கணும். அண்டர்ஸ்டாண்ட்? யூ பெட்டர் அண்டர்ஸ்டாண்ட். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஏங்க, உங்களுக்கு இந்த குழம்பெல்லாம் பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும். மத்தியானம் வச்ச பொரியல் இருக்கு, அதை சாப்பிடுங்க. வேணாம் வேணாம், அது நீயே சாப்பிடு. என்னங்க, எதையுமே சாப்பிடாம எதை பத்தி யோசனை பண்ணிட்டு இருக்கீங்க? பசிக்கல மீனாட்சி, வயிறு என்னமோ மந்தமா இருக்கு. அந்த முடிய கூட. ஏன்பா போய் சொல்றீங்க? எதையோ சொல்லணும், எப்படி சொல்றதுன்னு யோசிக்கிறீங்கல்ல? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. ஆனா ஏதோ இருக்குன்னு உங்க முகம் சொல்லுதேப்பா.